இங்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்னை பொறுத்த மட்டிலும் நான் எதையுமே கொஞ்சம் சென்டிமெண்ட்ல பார்க்கக்கூடியவன். வயசானாலே இப்படித்தான். அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க, வேலை செய்யற எங்க வீட்டையும் அளக்காதீங்க. நமக்கு ஒரு ஸ்டார் கேம்பெயினர், அதாவது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கிரவுட் புல்லர் பேச்சாளர் வேண்டும். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆகவே அதற்கு ஏற்றவர் அப்பொழுதுதான் ஒரு கண்ணாடி ஒரு படம் உண்டு, உதயநிதி படம், ஒரு கண் ஒரு கண்ணாடி, சிறப்பாக மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெற்றிருந்தது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. முதல் பிரச்சாரத்திலே அவர் ஈடுபட்டது 2019. இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஒரே ஒரு செங்கல்லில் 39 இடங்களை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய கவனத்தையே திருப்பி வைத்தார். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? உதயநிதி ஸ்டாலின் ராணிப்பேட்டையிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நானும் தளபதி பார்க்கிறோம். பையன் டயலாக் பண்ற, நீ சொல்லி கொடுத்தியா? போகணா, அவன் யாரு? சோழர் வம்சத்தின் வாரிசல்லவா? நக்கலு. அதை நான் பார்த்து விட்டு சொன்னேன், இனி நமக்கு கவலையே இல்லை. அடுத்த தேர்தல் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இவர் ஒருவரே பிரச்சாரத்திற்கு போதுமானவராக இருப்பார் என்று. சிறப்பு பேச்சாளராக இருப்பாங்களோ. நம் இனத்தின் போர்வால் சிங்கமன மேடை ஏறி வருகிறார். நவீன சேகுவாரா வருகிறார். கடந்த 27 மாசம் கடந்த 2.5 வருஷத்துல முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டடம். உங்களுடைய ஆக்கிரமிப்பு, உங்களுடைய அடிமைத்தனத்தை தமிழ்நாடு மேல காட்டாதீங்க. மொழி உரிமையை கொடுக்க முடியாது. மொழி உரிமையை நாங்க பாதுகாப்போம்னு. தலைவரே, துண்டு சீட்டு இருந்து இப்படி தப்பா படிக்கிறீங்களே தலைவரே. எங்களை போன்ற மூத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பணியாற்றுகிற ஒரு மனப்பக்குவம் பெற்றவர் தான் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் சொல்வதற்கு காரணம், நீங்களும் பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் நமக்கு தெரியுன்றது இருக்கக்கூடாது. காரணம், உங்களை விட மூத்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் நலனுக்காக தான் சொல்லுவார்கள். நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். இந்த எலெக்ஷன் வேலை தெரிந்தவர்கள் ஓரளவுக்கு அங்கே அதிகாரிகளோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை, குறிப்பாக இளைஞர்களை தேர்ந்தெடுங்க. காரணம் என்னன்னா, அவங்க தான் தைரியமா ஃபைட் பண்ணுவாங்க. பேராண்டி எலெக்ஷன் வரட்டும், அப்போ நீ பாப்ப திமுகவா அப்படின்னாரு. தம்பி, நிமித்தி பிடிச்சா கொடி, திருப்பி பிடிச்சா தடி அப்படின்றாரு. பிரியாணி கடை, பியூட்டி பார்லர், பஜ்ஜி கடை, எப்படி நேரா பிடிச்சா கொடி, திருப்பி பிடிச்சா தடி, அதுக்கப்புறம் என்னது போற வரவன அடியா? அது எனக்கு தெரியும். நேரடியா அவங்கள போய் அந்த ஃபார்மை நாமளே ஆன்லைன்ல ஏற்றிடணும். புது வாக்காளர், நம்ம கட்சி வாக்காளர்ல ஃபார்ம் கொண்டு கையெழுத்து வாங்கிட்டு ஆபீஸ்ல கொடுப்பான், ஏற்றிடுவான்னு சத்தியமா நம்பாதீங்க. காரணம் என்னன்னா, எவன் இன்னும் அயோக்கியத்தனை பண்ணுவான்னு தெரியாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? மோடியே வந்து இங்க ஓட்டு போட்டா கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சிட்டோம். இந்த 40 நாள் 30 நாள் நாம் செய்யற வேலை தான் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்குரிய வேலை என்பதை தயவு செய்து யாரும் மறந்துடாது. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னா வேகமா போனான்னா நிச்சயமா 2026 தேர்தல் ஆட்சி போயிருங்கண்ணா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இந்த ஒரு முறை நம்ம இப்பவே யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். நம்மள திட்டினவன் பேசினவெல்லாம் 4 கூறா நிக்கிறான். ஒரு கட்சி 4ஆ போயிருக்கு, இன்னும் புதுசா ஒன்று வந்திருக்கு. அது ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. ஒரு தட்டுனா கீழே விழுந்துடும். அது எப்படி தட்டுன்னு நமக்கு தெரியும். அந்த வித்தியை நாம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா ஓடி போடுவோம். பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு எந்த யுக்தியோட பண்ணுவாங்க. ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.
இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. புதுசா வந்தவன்லாம் பேசுறான்னா அவனுக்கு ஒரே பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை பிச்சை பிச்சை. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒன்னு மாத்திரம் சொல்றேன், இந்த இயக்கத்தை பழித்தவன் அழிக்க நினைச்சவன் எவனும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. கண்கூடா நீங்க பாக்குறீங்க. அந்த திராவிட சுடுகாடு நமக்கு தீண்டத்தகாத ஒரு இடம். அது கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.